இங்க 8 கோடி பேருக்கு தெரிஞ்ச பேரு முகம் வந்து விஜய். அவர் சொன்னார்ல இந்த முகம் தான் கேண்டிடேட், இதுதான் சின்னம்னார்ல, அதுதான் அதோடைய பலம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை ஒரு மினிஸ்டரை சில பேரால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா அவர் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. உங்களுக்கு மதிவாணன் இருக்கிறாரு, ராஜேந்திரன் இருக்கிறாரு, அப்படியா இவரா அவரா அப்படின்னு கண்டுபிடி அவரா சாரி சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முகம் வந்து புஷ் பண்ணப்பட்டது இல்லை. ஆனா இவருக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரைங்களா. அப்ப இந்த மைய விவாத பொருளா அவர் கட்டாயம் இருப்பார். ஏன்னா ஒன்னு அரசியல் தளம், ரெண்டாவது சினிமா தளம், அதன் மூலமாக பொதுத்தளம். அப்ப வந்து டாக் ஆஃப் தி டவுன் ஆவறது மீடியாக்கள் பூரா விரும்பும். அப்ப மீடியாக்கள் ஆட்டோமேட்டிக்கா பேசினா அது பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கும். they will keep it alive. அது உயிரோட வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, மாற்று கருத்து இல்லை. யாருக்கு இழப்புங்கிறதா $1 மில்லியன் கேள்வி. அவர் வந்து கட்டாயமா ஒருத்தருக்கு ஸ்பாயிலரா இருப்பாரு, கட்டாயம் ஒருத்தருக்கு இலக்கா இருப்பார். 2016 மக்கள் நல கூட்டணி ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னா டிஎம் ஆட்சி வந்தாலும் வந்திருக்கும். மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அவங்க ஒரு 5% எடுக்கும்போது அந்த 5% உள்ளதான் டிஃபரன்ஸ்ல வருது. ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்குது, டிஎம்கே ஆட்சி இழக்கு. சோ இவர் வந்து யாருக்கான ஸ்பாயிலரா வருவாருன்னு பார்க்கணும். இவர் வந்து டிஎம்கேக்கான ஸ்பாயிலரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரியும். ஏன்னா சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் திரும்புறாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து they were not happy with DMK. அவர் ஆனா ஆன்டி டிஎம்கே பொசிஷன் எடுக்கும்போது ஏடிஎம்கேயோட வாக்குகள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அதுதானே அங்க வந்துட்டு அதிகமா. நான் ஏற்கனவே சொன்னனால சுருக்கமா மட்டும் சொல்றேன். எல்லாருடைய வாக்குகளையும் அவர் டேமேஜ் பண்ணுவார். அது வந்து ஒண்ணு. யாருக்கு அதிக பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். இவருடைய வாக்குகள் வந்து எல்லாருக்கும் போகும். பாஜகவுடைய ஓட்டு இவர் எடுக்கிறார். எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் விரும்பினவங்கல்ல வேற வழி இல்லாம பாஜக போனவங்க இவர் வந்தோடனே வேற மாதிரி பார்க்கணும். எனக்கு வந்து பாஜக வேணுங்கிறதுல பிஜேபி இஸ் நாட் மை சாய்ஸ், பட் ஐ டோன்ட் லைக் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அப்போ வந்து பிஜேபி பிகம் ஏ சாய்ஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு ஹெசிடேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து விஜய் வந்து குட் பி a பெட்டர் சாய்ஸ். இது ஒரு தரப்பு. ஆனால் ஃபுல்லாக இல்லை, அவங்களாம் ரொம்ப கம்மி டேமேஜ். ஏன்னா ரெண்டு பேரும் பேசிக்கே வேற. இங்கேருந்து ஒருத்தர் போறவர் தான் போகாம நிற்பார். அவர் பிஜேபி ஓட்டர் இல்லை, எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்க, நான் வேற வழி இல்லாமல் பிஜேபி போலான்னு பார்த்தேன் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ இல்லையே நான் இங்கேயே போயிடுறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க வரல, இப்போ பிஜேபி வரல, இங்கே போயிட போறாங்க. புரியுங்களா? இது ஒரு இதை மாதிரி எல்லா கட்சிக்கும் போறாரு. ஆனால் அதிகமான டேமேஜ் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வட மாவட்டங்களுக்கும் நடக்குது. அதுல வந்து திமுக கூட்டணியில் இவர் ரெண்டு பேருமே அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவர் அங்கே தான் இருக்கிறாரு. இவர் வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் இவங்களுக்கு வந்து போகுது. இப்போ பெரியவர் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். டிஎம்கேலையுமே அவங்க பெரிய அளவில் ஓட்டலை ஏற்படுத்துறாங்க. மைனாரிட்டியில் பெரிய ஓட்டு எழுப்புறாங்க. இப்போ இந்த 4 ஆஸ்பெக்ட் வந்து பிரதானது. வன்னிய சமுதாய மக்கள், பட்டியலின மக்கள், வடமாவட்ட மக்கள், மைனாரிட்டி மக்கள். இது வந்து ஒரு டேமேஜ் ஆகும்போது திமுகக்கான செட்பேக்காக வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ வந்து அவர் வந்து ஓட் லாஸ் பண்ணுறது வந்து யாருக்கு அப்படின்னா அது டிஎம்கேக்காக வர வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பாசிபிலிட்டி தான் சொல்கிறேன். உத்தரவாதமாக அவர் வந்து ஸ்பாயில் பண்ண வரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கேன்னா 3 வாய்ப்பாக இருதுல்ல. அப்போ முன்னாடி டிஎம்கேக்கு ஓட்டு போடுறோன்னு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கேக்கு போடுறதா, பிஜேபிக்கு போடுறதா, சீமானுக்கு போடுறதா, விஜய்க்கு போடுறதா குழம்பிட்டு இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்த உடனே ஒரு லேயர் மேலே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீமான், விஜய், பிஜேபி, ஏடிஎம்கே அப்படின்னு இருந்துச்சு. அதாவது டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ். ஒருத்தர் இருப்பார், வெளியே 4 பேர். இப்போ இவங்களும் சேர்ந்த உடனே இந்த ரெண்டுமே ஒரு இடம் பின்னடைஞ்சிருது. ஏன்னா டிஎம்கே தோற்கடிக்க விரும்புறவங்களுக்கான முதல் வாய்ப்பா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துடும். ஏன்னா இவங்களால தான் தோற்கடிக்க முடியும்னு நீங்க வெளியில சொல்ல தயங்குன்னு தெரியாது. விஜய் ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்ல மாட்டீங்க. நான் நினைக்கிறது விஜய் இல்ல சார் 2026 அவர் தான் முதலமைச்சர் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கனால. பட் வந்து சொல்றதுல வந்து ஒரு தயக்கம் இருக்கலாம். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayul Tharum Ayurveda.